யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். யார் கொடுத்தது சொல்லுங்க? God gave a vision to Joseph. அவரு அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் ஸ்லைட்லி ஐ வாண்ட் டு டெல். கொஞ்சமா அவரு பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பாருங்க, நம்ம அரிக்கட்டுகளை அறுக்கும் போது 11 கதிர்கள், ஒரு கதிர் மட்டும் நிக்குது, 11 கதிர்களை அதை வணங்குது அப்படின்னு சொல்றாரு. யோசேப் சொன்னதும் 11 அண்ணன்மார்கள் டக்குன்னு புரிஞ்சிச்சு. என்னது தரிசனம்? இம்மிடியேட்டா அவனுக்கு புரிஞ்சிச்சு. சில பேர் தரிசனம் சொன்னா புரியவே மாட்டேங்குது, அதுக்கு ரூம் போட்டு யோசிக்க வேண்டியதாகுது. யோசேப்பு சொன்னதுமே அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. என்னடா அப்போ நீ நிமிர்ந்து நிற்ப, நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமான்ட்டு அவனை பகைத்தார்கள். அடுத்த நாள் ஒரு விஷன் கிடைக்குது. திரும்ப அப்பா அம்மா கூப்பிடுறான், அண்ணன் தம்பி கூப்பிட்டு சொல்றான், சூரியன் சந்திரன் என்னை. அவங்களுக்கு டக்குன்னு தரிசனம் புரிஞ்சிச்சு. ஏண்டா அப்பா அம்மாலாம் என்ன பண்ண போறாங்க? உன்னை வணங்க போறாங்களா? அப்பா வேதம் சொல்லுது, அவனை கடிந்து கொண்டார். அப்பா அவனை என்ன பண்ணாரா? அண்ணன் தம்பி 11 பேரும் பகைச்சானுங்க. அப்புறம் அப்பா அம்மாவும் கடிஞ்சு கொள்றாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்காங்க. வேதம் சொல்லுது, அப்பா தன் மனதில் வைத்து கொண்டான். அவன் தகப்பனோ யோசேப்பு சொன்னதை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாராம். வெளியிலே கடிச்சிட்டாரு, திட்டாரு. நாங்கள் அண்ணமாரு இப்போ அப்பா அம்மா உன்னை வணங்க போறோமான திட்டாரு பப்ளிக்ல. ஆனா மனசுல வச்சுக்கிட்டாராம், ஆண்டவர் இவனை கொண்டு ஏதோ செய்ய போகிறார். அந்த அப்பா நினைக்கிறாரு, இவனுக்கு ஒரு தரிசனத்தை கடவுள் கொடுத்திருக்காரு, இவன் லாஸ்ட் பையன், இவனை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போறாருன்றதை அவன் மனசுல வச்சுட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தானா பாருங்க. இப்போ ஒரு விஷயம், ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டார், அவ்வளவுதான். இவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிக்க போறாரு, எல்லாம் இவரை வணங்க போறாங்க. இப்போ பிளான் அப்புறம் நிறைவேற போகுது. இப்ப சென்டர்ல என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்லல. சென்டர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? நீ ஓடிடுவ, நீ எங்கன்னா தப்பிச்சுன்னு ஓடிடுவ. அதனால ஆண்டவர் சொல்லல, தரிசனத்தை மட்டும் கொடுத்தாரு. குழியில தள்ளிட்டாங்க. இப்போ யோசிக்கலாம், யோசித்திருக்க மாட்டாரு, நம்ம யோசிப்போம். ஆண்டவரே, என் கதிர் உயர்ந்து நிற்கும், 11 கதிர்களும் தன்னை வணங்குன்னு சொன்னீங்க, அவெல்லாம் மேலே நிற்கிறான், என்ன தள்ளிட்டானுங்க கீழே. என்ன ஆண்டவரே, தரிசனம் இதுதானா யோசித்து இருக்கலாம். சரி, திரும்ப ஆண்டவர் அவங்க மனசெல்லாம் மாற்றிட்டு அவனை மேலே எடுத்து போத்திப்பாருக்கு என்ன பண்ணிட்டானுங்க, வித்துட்டானுங்க. இவன் நினச்சிருப்பான் தூக்கும் போது, சரி பரவாயில்ல நம்மளை தூக்கிட்டானுங்க, நம்ம வீட்டுக்கு போவோம்னு நினச்சிருப்பான். பார்த்தா என்ன பண்ணிட்டானுங்க, அடிமையாக வித்துட்டானுங்க. போகும்போது யோசித்திருப்பான், இதுதானா என் தரிசனம், எங்கேயோ அடிமை வித்துட்டானுங்களே, எகிப்துக்கு போயிட்டு இருக்கிறனே. சரி, அங்கே போனான். போத்திபார் வீட்டில் வேலைக்காரனா சேர்த்தான் ராஜா. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த போத்திபார் வீட்டில் வேலைக்கு விட்ட பொழுது, அது பெரிய பிஸ்னஸ் மேன். அவன் போத்திபார் பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த யோசேப்பு செய்யறதெல்லாம் சூப்பர் ஆயிடுமா. அவன் கையை வச்சு செய்யறானா அது வாய்ச்சிரும், அது சக்சஸ் ஆயிடும். இந்த ராஜா பார்க்கறான், இவன் நான் பிசினஸ் பண்றேன், என்னால சாதிக்க முடியாதெல்லாம் இவன் சாதிச்சிடறானே. நான் எதனா கையை வச்சு செஞ்சா அது தோல்வி அடையுது, அது சரியா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. நான் எதெல்லாம் சக்சஸ் ஆகலன்னு நினைச்சனோ அதெல்லாம் இவன் சக்சஸ் பண்றானே. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, இந்த ராஜா சொல்றாரு, என் வீடு அரண்மனை ஃபுல்லு பிஸ்னஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோ, நான் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து போறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. அந்த ஒரு பிஸ்னஸ்க்கு சிஇஓ அவர் தான், சீஃப், கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இந்த உலகத்தார் ராஜா யோசிக்கிறான்,
இவன் எது செஞ்சாலும் பலிக்குது, எது செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருக்குது. இவன் ஒரு விசேஷமான ஆள். சரி, இப்போ தரிசனம் நிறைவேறும் காலத்துல போயிட்டு இருக்காரு. ஒண்ணு குழியில தள்ளிட்டானுங்க, ரெண்டாவது வித்துட்டானுங்க. இப்போ அந்த வீட்டில் வேலை செய்யறாரு. அங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா மேல பழி போடுது. அவன் வந்து சட்டை கழட்டிட்டு வெளியே ஓடிடுறான். வெளியே இருக்கிற வந்த உடனே பழியை மாத்தி போட்டு அவன் மேல பழியை சொல்லி அவனை சிறைக்கு அனுப்பிடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அவன் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே என்னப்பா எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தீங்க, என்ன எங்க எட்டு வச்சிருக்கீங்க, சிறையில் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, யோசித்திருக்கலாம். இதெல்லாம் வந்து தேவ திட்டம். உன் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறணும்னா சில போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டும், சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டும், சில திருப்பு முனைகளை சந்திக்க வேண்டும். அதுக்கு மன வலிமையான இருதயமும் விசுவாசமும் தேவை. அது அவ்வளவு சுலபமா ஒன்று டக்குன்னு கிடைச்சிடும். பட் ஆண்டவர் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஆண்டுடைய பிளான். சிறையில் போட்டாங்க, சிறையில் போனதும் சிறையில் அதிகாரி ஆயிட்டான். ஏன்னா சிலை அதிகாரி வந்து அவன் ஏதோ ஒரு கனவு கண்டான், குழப்பத்தில் இருந்தான். யோசேப்பு வெளிப்படுத்திட்டாரு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், எப்பா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ ஜெயில் பார்த்துக்கிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் என்ன பண்ணிட்டாரு, அரண்மனைக்கு போயிட்டாரு. இப்போ ஜெயில் இவர் தான் பார்த்துக்கணும். யோசேப்பு சொல்றாரு வெளியே போகும்போது அந்த ஜெயில் அதிகாரி கிட்டப்பா, அவன் பேர் பானை பாத்திரக்காரன். அப்படின்னா ராஜாவுக்கு வந்து ஜூஸ் ஊற்றி கொடுக்குறவன். அவன் சொல்றான்ப்பா, நீ ராஜா கிட்ட போகும்போது என்ன என்ன பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துட போற அப்படின்னு சொல்றான். 2 வருஷம் யோசேப்பு ஜெயில இருக்காரு. சுத்தமா இவன் மறந்துட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். 2 வருஷம் ஜெயில். யோசித்து பாருங்க எப்படி இருக்குல்ல. 2 years. ஒரு குற்றம் அறியாதவன் போர்த்திபால் மனைவி அவருடைய பாவ இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் தப்பித்து ஓடினவன், பாவத்துக்கு தப்பிச்சுன்னு ஓடினவன். யாருக்கிட்ட தரிசனங்க தான் அவன் பாவத்துக்கு தப்பிச்சுன்னு போயிடுவான். யாருக்கிட்ட கடவுள் தரிசனம் இருக்கிறது தீமை விட்டு ஓடுவான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா தரிசனம் இல்ல. யோசேப்புக்கு ஒரு பயம், ஐயோ நான் வந்து போர்த்திபால் மனைவியோட பாவம் செய்தால் தேவன் வைத்த திட்டம் பாழா போயிடுமே, நான் தரிசனத்தை இழந்துருவனே, எனக்கு தேவ தரிசனம் தான் முக்கியம், இவ எனக்கு தேவையில்லைன்னு ஓடிட்டான். சல்ட்டே கழட்டி போட்டு ஓடிட்டான். தரிசனம் இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரும் ஓடிடுவாங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுவார்கள். இன்னைக்கு நிறைய வாலிப கஞ்சா அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க பின்னால பையனுங்க பின்னால ஏன் சுத்துறாங்க தெரியுமா? வாழ்க்கையில ஒரு தரிசனம் இல்லை. என் வாழ்க்கையில எப்படி நான் செட்டில் ஆகணும், ஒரு வாலிப பசங்க நினைக்கணும் நான் என்ன மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆகணும், ஒரு தரிசனம் இருக்கணும். போற வரவங்கிட்ட எல்லாம் சேட்டிங் பண்ணி பேசினுக்கிறதானே. ஒரு பையன் எப்படி நினைக்கணும், எப்படி வாழணும்னு தரிசனம் இருக்கணும். நாகரிகமா வாழணும், மரியாதையா வாழணும், கௌரவமா வாழணும். தரிசனம் இல்லாத பையனும் பொண்ணும் சிஸ்டர் பிரதர் தான் அழிஞ்சு போறது, கெட்டு போறதுக்கு காரணம் அதான். ஏன்னா நோக்கம் இல்லை வாழ்க்கையில, ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை, ஃப்ரஸ்ட்ரேஷன் லைஃப். இந்த யோசேப்புக்கு வாலிபன்க, அவனுக்கு 18 வயசு. 18 வயசுல விபச்சாரத்துக்கு பயந்து ஓடுறான் பாருங்க. ஏன்னா தரிசனம் அவனை பிடிச்சு இழுக்குது. யோசேப்பு நினைக்கிறான், இல்ல நான் பாவத்துக்கு உட்பட்டா தரிசனத்தை விட்டுருவேன். நோ, எனக்கு தேவன் வச்சிருக்கிற தரிசனம் தான் முக்கியம். ஓடிட்டான். இங்க இருக்கிற யாரானாலும் சரி, உனக்கு தேவ தரிசனம் தான், தீமை விட்டு ஓடுவ, பாவத்தை விட்டு ஓடுவ, அநியாயத்தை கண்டா ஓடுவ, எல்லா அக்கிரமத்தை கண்டா ஓடி விலகி போயிடுவ. பிரதர் சிஸ்டர், இவன் சிறையில் இருக்கிறான், பணம் பார்த்துருக்காரு, மறந்துட்டான். இப்ப கர்த்தர் கிரியை செய்யறாரு. ராஜாவுக்கு ஒரு கனவு கொடுக்கிறாரு.
கனவு கண்டதும் பானை பாத்திரனை கூப்பிட்டு கேட்குறாரு, என் கனவுக்கு என்னடா விளக்கம்? மொத்தம் இவனுக்கு யார் ஞாபகம் வருது? யோசேப்பு ஞாபகம் வருது. இவன் மறந்துட்டாங்க, ஆனால் தேவன் மறக்கலை. அவன் சிறையில் இருக்கிறது தேவன் மறக்கலை. என் பையன் கஷ்டப்பட்டுக்கிறான் 2 வருஷமா. பானை பாத்திரக்காரனும் மறந்துட்டான், நன்மை பெற்றவன் மறந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ராஜாவுக்கு ஒரு கனவை கொடுத்து பானை பாத்திரனை கேட்டு அவன் சொல்றான், என்னுடைய கனவை ஒருத்தன் சொன்னான், அவன் ஜெயிலில் இருக்கிறான். ராஜா சொல்றாரு, போய் உடனே கூட்டு வா. போனா யோசேப்பு இவர் போற நேரத்துக்கு போனா ரெடி ஆகிக்கிறாரு இங்கே போறதுக்கு உள்ள. அந்த பானை பாத்திரக்காரன் போய், வாடா ராஜா உன்னை கூப்பிடுறாரு. சிறையில் இருக்கிற கைதி ராஜா முன்னால வந்து நிற்கிறான், அரண்மனையில் வந்து நிற்கிறான். ராஜா கனவை சொல்றாரு. யோசேப்பு சொல்றாரு, கனவும் அதனுடைய விளக்கமும் தேவனுடையது. Dreams and visions belongs to God. Hallelujah. Every vision belongs to God. இந்த ராஜாவின் கனவை விளக்கி சொல்றாரு. விளக்கி சொன்ன உடனே அவனை பிரதமராக்கினார். Just soon after telling explanation of the vision, உடனடியாக அவனுக்கு அந்த தேசத்துக்கு பிரதமராய் மாற்றினார். இப்போ தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுது. இது டோட்டலி மெசேஜ் என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய சந்ததி வழியாக தான் இயேசு பிறக்க போகிறார். 1, இந்த சந்ததி அழிந்து போகக்கூடாது. ஒரு காலத்தில் பஞ்சம் வரப்போகிறது. பஞ்ச காலத்தில் இந்த சந்ததி அழிஞ்சிடக்கூடாது. இந்த சந்ததியிலேயே ஒருத்தனை கொண்டு போய் ராஜாவாக்கிட்டா அவன் மூலியமா இந்த சந்ததி பிழைக்கும். இதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. இதுதான் தேவ திட்டம். பிரதர் சிஸ்டர், நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ரொம்ப விசுவாசமா இருக்கேன், ரொம்ப ஜெபிக்கிறேன், ரொம்ப பக்தியா இருக்கிறேன், ஆனாலும் போராட்டம் வருது, பிரச்சனை வருது நீங்க சொல்றீங்களே. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை வேற தரிசனத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீ வந்து நல்ல பக்தியா இருக்கும் போது, சபைக்கு வரும்போது, ஜெபம் பண்ணும்போது, பைபிள் வாசிக்கும் போது, நான் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட பக்தியா போறேன், அவ்வளவு பிரச்சனை வருதுன்னா உன் ஆண்டவர் உருவாக்குறாருன்னு அர்த்தம். எதுக்கு உருவாக்குறாரு? அவருடைய தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக, உனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். Praise God for all the troubles. ஆண்டவரை துதிங்க. போராட்டத்துக்காக ஆண்டவரை துதிங்க, பிரச்சனைக்காக ஆண்டவரை துதிங்க, கஷ்டத்துக்காக ஆண்டவரை துதிங்க. Praise God. அந்த எரிகோ மதிலுக்கு முன்பதாக கர்த்தரை துதித்தார்கள். தரைமட்டமானது போல போராட்டத்தில் துதிங்க, போராட்டம் விழுந்துடும். கஷ்டத்தில் ஆண்டவரை துதிங்க, கஷ்டம் நீங்கிடும். வியாதியில் ஆண்டவரை துதிங்க, வியாதி போயிடும். தோல்வியில ஜெபம் பண்ணுங்க, அந்த தோல்வி வெற்றியா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ தரிசனம் பெற வேண்டும். அவனை ராஜாவை தேவன் மாற்றினார், பிரதமரை மாற்றினார். பிறகு உங்களுக்கு தெரியும், 11 அண்ணன்மாரும் வரானுங்க தேடிக்கிட்டு. ஆனா அவன் அண்ணன் தம்பின்னு தெரியாது, எல்லாரும் தலை வணங்கி நிற்கிறார்கள். கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. Hallelujah. My God, your God. நாம் ஆராதிக்கிற தேவன் தரிசனங்களை கொடுக்கிறவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர். Hallelujah. சில சமயம் பார்த்தீங்கன்னா சாத்தான் நம்முடைய தரிசனத்தை உள்ள அமுக்க பார்ப்பான். நம்முடைய தரிசனங்கள் வந்து செயலற்று போக பார்ப்பான். ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் எப்படி தெரியுமாங்க? இந்த ஃபுட்பால் இருக்கு, பார்த்துறீங்களா? இந்த ஃபுட்பாலை 10 பேர் அழுத்தி கொண்டு போய் கடல்ல ஆழத்தில் விட்டாலும் இவன் மேலே வரத்துக்குள்ள ஃபுட்பால் மேலே வந்துடும். புரிஞ்சுச்சா? தண்ணியில் ஒரு கிணறுலையோ ஒரு ஏரியிலையோ எதுலையோ ஃபுட்பாலை கொண்டு போய் அழுத்திட்டு விட்டுட்டு வந்துடுங்க, இவன் வரத்துக்குள்ள ஃபுட்பால் மேலே வந்துடும். அந்த ஃபுட்பாலுக்குள்ள இருக்கிறது காற்று.
நம்மளை யாராவது அழுத்தணும்னு நினைச்சா நமக்குள்ள இருக்கிற காற்றாகிய தரிசனம் நம்மளை அழுத்துறவனுக்கு முன்னால வேகமா மேல வந்துருவோம். ஹல்லேலூயா. கமான், சத்தமா இல்லையே சொல்லுவோமா? உன்னை அழுத்தணும்னு நினைச்சாங்கன்னா நீ வேகமா மேல வருவ. அது சாத்தானாலும் சரி, விரோதிகளானாலும் சரி, சத்துருக்களானாலும் சரி, நீ எழுதி வைக்கிற தரிசனத்தை பிசாசு முடக்க பார்ப்பான், சூழ்நிலை முடக்க பார்க்கும். ஆனால் நீ மன உறுதியோடு இருக்க வேண்டும்.